கிண்டி அரசு மருத்துவமனையில் கலைஞர் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை காலையில் நடந்த இந்த சம்பவம் மிகப்பெரிய அளவிற்கு விவாதமாக மாறி இருக்கிறது. கொஞ்சம் முக்கியமான சீரியஸான ஒரு செய்தி இது. அதனால் இதை வழக்கமாக உட்காந்து பேசுகிறோம் அப்படிங்கிறது ஃபன்னாக இருக்கிறது மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்காது. கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த ஷோவுக்கு பேரே உட்காந்து பேசுவோம். 3 செக்மெண்ட்டாக இதை பிளான் பண்ணிக்கலாம். குற்றவாளி, பாதிக்கப்பட்ட நபர், மருத்துவர், அரசு, இந்த 3ஐயும் 3ஆக பிரிச்சுக்கலாம். குத்தியவர், குத்துப்பட்டவர், அரசு இந்த 3ஆக பிரிச்சுட்டு இந்த நேர்காணலை ஃபுல்லாக கேளுங்க. பாதியில் கேட்டிங்கன்னா எதுக்கோ எதையோ சொல்கிறது அப்படிங்கிற துணியில் தான் அது வரும். அப்படி எடுத்துக்கிற வேண்டாம். பல விஷயங்கள் இதில் பேசப்படாத பக்கங்கள் இருக்குது. இதில் ரொம்ப முன்னாடியிலேருந்தே பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சிருக்கிறோம். வெல்கம் டு த ஷோ. மருத்துவமனை வளாகம். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு. பொதுவாக மருத்துவமனையில் வாக்குவாதம் நடப்பது அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். அந்த வாக்குவாதம் சில நேரங்களில் கைகலப்பு வரைக்கும் கூட போவது உண்டு. ஆனால் ரொம்ப அரிதிலும் அரிதான நேரங்களில் தான் அது கொலை முயற்சியாக மாறுது. இன்றைக்கு நடந்தது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான். செய்த நபர் 24 வயது இளைஞர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்திருக்கிறார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தகவல். தன்னுடைய தந்தையை 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இழந்திருக்கிறாரு. இப்போ அவங்க அம்மாவுக்கும் கேன்சர் சீரியஸான ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெகுலராக அவர் அந்த மருத்துவமனைக்கு வருவதற்குண்டான காரணமாக இருந்திருக்கு. தொடர்ச்சியாக அங்கே கிண்டி மருத்துவமனையில் அவங்க அம்மாவுக்கு சிகிச்சை எடுத்துகிட்ருக்கிறாரு. இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. மேலும் மேலும் அம்மாவுக்கு உடம்பு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்ன உடனே ரீசெண்டாக அம்மாவுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தனியார் மருத்துவமனையில் போய் காட்டியிருக்கிறாங்க. அப்போ அவர் அங்கேருந்த டாக்டர் நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிட்ட மெடிசனால் கூடுதலாக நுரையீரலில் பாதிப்பு வந்திருக்கு, அதனால தான் அம்மாவுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை கேட்டு மனம் உடைஞ்சு மறுபடியும் தன்னுடைய அம்மாவுக்கு சிகிச்சை அளித்த கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவரை சந்திக்க அவர் ஒழுங்காக பதில் சொல்லலை, அதனால் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத தன்னுடைய வாக்குமூலமாகவும் தெரிவித்திருக்கிறார். அதில் அவர் கூடுதலாக இன்னும் சில வருத்தங்களையும் பதிவு செய்கிறாரு. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் என்னுடைய அம்மாவுக்கு சரியான சிகிச்சையை கொடுங்க, எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்றத தன்னுடைய கோரிக்கையாகவும் கண்ணீரோடு பேசினார் அப்படிங்கிறத நம்மளால் செய்திகள்லையும் பார்க்க முடிகிறது. நம்ம ஃபஸ்ட்டு அவருடைய தரப்புலேருந்து பேசுவோம். அவருக்கு உண்மையிலேயே இந்த பேக் ஸ்டோரியை கேட்கும்போது எல்லாருக்குமே அச்சோ அப்படின்னு மன வருத்தப்படக்கூடிய ஒரு பேக் ஸ்டோரி தான். மறுக்கலை, எல்லாருக்கும் அந்த பெயின் இருக்கலாம் தான். நம்மளுக்கு இப்படி ஒரு பெயின் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துகிட்டு போய் ஒருத்தரை தாக்குவது, ஒருத்தரை கத்தி எடுத்துகிட்டு குத்துறது அப்படிங்கிறது முதல்ல சரியா? அந்த இடத்துலையே அதை அரெஸ்ட் பண்ணணும், அந்த இடத்துலையே அதை நிறுத்தணும். ஏன் இதை மறுபடியும் நம்ம அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒரு 24 வயசு பையன் வீட்டில் இருந்து கத்தியை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நிதானமாக அவரோட ரூமை பூட்டிட்டு உட்காந்து பேசி மூக்கில் ஒரு குத்திட்டு திருப்பி கத்தியை எடுத்து சதக்குன்னு முதுகு, கழுத்து, காதுன்னு உடம்புல குத்துறாரு அப்படின்னா இது பிளான்டாக தான் இருக்குது. ஒரு எமோஷ்னலாக எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற ஒரு பேப்பர் வெயிட் எடுத்து அடித்தது, பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் இருந்துச்சு, அவர் இப்படி சொன்னது என்னை காயப்படுத்திடுச்சு, நான் எடுத்து அடிச்சிட்டேன் அப்படிங்கிறது வேற. இதில் அந்த மருத்துவர் கடமை தவறிட்டாருன்னு சொல்கிற இடமே இந்த இடத்துல நல்லிஃபை ஆயிடுது. ஏன்னா இவரை கூப்பிட்டு ரூமில் உட்கார வச்சு அந்த மருத்துவர் பதிலளித்திருக்கிறார், பேசி இருக்கிறார் அப்படின்றதுலேயே மருத்துவர் பதில் சொல்லியிருக்கிறார். இப்போ அவர் ஒரு நாளைக்கு பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸுடைய எண்ணிக்கை அப்படின்றது அவ்வளவு விரல் விட்டு எண்ணக்கூடியதை தாண்டிய அளவுக்கு மருத்துவர்களை பார்க்குறாங்க ஒவ்வொரு மருத்துவமனையிலையும். இப்போ நான் என்னுடைய அப்பாவுக்கு முதல்ல ஒரு தனியார் மருத்துவமனையில் முதல்ல சிகிச்சை எடுத்தோம். அப்புறம் இங்கே மறுபடியும் ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஆஞ்சியோகிராம் பண்ணி பார்க்கணுன்னு வரும் பொழுது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் அனுமதித்தோம். இப்போ எனக்கு அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ரொம்ப சுகமான அனுபவமாக இருந்தது. ஏன்னா அங்கே மொத்தம் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறதே மொத்தம் 7 பேர் தான் ஹார்ட் பேஷண்ட்ஸ் அங்கே இருந்தது. அந்த 7 பேருக்கு 7 செவிலியர்கள் இருக்கிறாங்கங்கும் பொழுது அவங்களால ரொம்ப கனிவாகவும் ரொம்ப பொறுமையாகவும் பல விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே கீழே இருக்கிற ஒரு வார்டில் மட்டும் 25 படுக்கைகள். அந்த 25 படுக்கைகளுக்கும் ஒரு தலைமை செவிலியர் இருக்கிறாரு, ஒரு உதவியாளர் இருக்கிறாரு. இந்த 2 பேரும் அந்த 25 பேரையும் அட்டன் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ சாதாரண காரியம் அல்ல. உள்ளுக்குள் இருக்கும்போது ஏன் அந்த செவிலியர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்ற கேள்வி எல்லாம் இருந்தாலும் கூட உள்ளுக்குள் இருந்து பார்க்கும் பொழுது தான் புரியுது. இப்போ எங்கள் அப்பா சீரியஸாக இருக்கிறாருன்னா ஏத்தாப்பில் இருக்கிற பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்மாவும் அவங்களும் சீரியஸாக தானே இருக்கிறாங்க. இப்போ 2 பேரையுமே அவங்க கவனிக்கணும் அப்படின்னா அது அங்கே தான் நெருக்கடி உருவாகுது, அங்கே தான் வாக்குவாதம்
தொடங்குகிறது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே என்னன்னா நம்ம பாதிக்கப்பட்டு ஒரு நபராக உள்ள போகிறோம். அப்போ நம்மளுக்கு இயல்பாக வந்து ஐயோ நம்ம அப்பா இருமுறாங்க, நம்ம அம்மா நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, டாக்டர் கூப்பிட்டோம் வரமாட்டேங்கிறாரு, அங்கே நிற்கிறாரு அப்படிங்கிற கோபம் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை விட சீரியஸாக இன்னொரு கேஸில் அவங்க ஒரு டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம் முதல்ல அக்செப்ட் பண்ணுறோம். இப்போ அரசு நிறுவனங்களில் இந்த மாதிரி மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் சரி அதிகாரிகளுக்கும் சரி இந்த மாதிரியான நெருக்கடிகள் அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. அதனால் அவங்க பார்க்கும்போது முகம் கொடுத்து பேச மாட்டாங்க, சிடுன்னு விழுவாங்க அப்படிங்கிற குறைபாடுகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அது மறுப்பதற்கல்ல, அது புறக்கணிக்கப்பட வேண்டிய விமர்சனமும் அல்ல, அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விமர்சனங்கள் தான். ஆனால் அதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம அரசுக்கிட்ட வர்றோம். அரசு தங்களுடைய நிறுவனங்களில் போதுமான அளவிற்கான பணியிடங்களை நிவர்த்தி செய்கிறதா, நிரப்பி வைக்கிறதா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தொடங்குது இதனுடைய பிரச்சனை. இப்போ ஆர்ஜின் என்ன அப்படிங்கிறத பேசாமல் அதை விட்டுட்டு வேறு சில விஷயங்களை பேசுவது அப்படிங்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை திசை திருப்புவதாக மாறும். ஒரு பையன் உள்ளே வந்துட்டாரு, குத்திட்டான், என்ன நடந்துச்சுன்னே தெரியலை, உடனடியாக ஒரு அமைப்பை சார்ந்து சங்கத்திலிருந்து ஒரு நபர் வந்து அவரும் மருத்துவர் தான், அவர் வந்து வெளியில் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறாரு, போராட்டம் நடத்துகிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும், நாங்கள் எல்லாத்தையும் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அவசர சிகிச்சைகளை தவிர மித்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து பல்வேறு இடங்கள்லையும் அது அண்டர்லைன் பண்ண வேண்டிய பாயிண்ட். பொதுவாக மருத்துவர்கள் மேலே குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்கள் இவ்வளோ பேர் இது பண்ணிட்டு இருக்கிறோம், உனக்கு இதுதான் முக்கியமாக போச்சான்னா அதற்கு உரிய மருத்துவர்கள் அன்னைக்கு ஷெட்யூலாக இருக்கிற அந்த சிகிச்சை பாதிக்கப்படாத அளவுக்கு தான் அந்த இது நடத்தும். மற்ற ஷிஃப்டை சேர்ந்த மருத்துவர்கள் தான் வெளியே வந்து போராட்டம் பண்ணுவாங்க. கையில் வச்சிருக்கிற கத்தியை அப்படி வகுத்துல போட்டுட்டு வந்துட்டு வெளியே நிற்க மாட்டாங்க. எந்த மருத்துவரும் அதை செய்யறது அப்படி செய்யறது இல்லை. இப்போ இவங்க வெளியில வந்து அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்ன வருதுன்னா, அந்த பத்திரிகையாளர் அவரிடம் கேட்கும்போது அவர்கிட்ட சரியான பதில் அவரால் சொல்ல முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா அவருக்கும் தெரியாது. அப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ன உடனடி ரியாக்ஷனுக்காக உடனடியாக அந்த சங்கம் நம்ம எல்லாருக்கும் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சங்கம் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சங்கத்துக்காரங்க ஆர்கனைஸ் ஆவாங்க, ஒரு குரல் எழுப்புவாங்க, ஒரு விஷயத்தை பேசுவாங்க, உடனடியாக அதற்கான தீர்வு நடக்கணும் அப்படின்றது அந்த நேரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் இருக்கும்போது தான் பீர் ப்ரெஷர் இருக்குது, நாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு உடனடியாக எல்லா நடவடிக்கைகளும் எல்லா இயந்திரங்களும் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம், உடனடியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துக்கு வர்றாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியம் அவ்வளவு நேரடியாக கிளம்பி வர்றாங்க. ஹெல்த் செக்ரட்டரியிலிருந்து எல்லாருமே கிளம்பி வந்து உடனடியாக அந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர் சுயநினைவின்றி இருந்தார் அந்த மருத்துவர். அந்த நேரத்திலேயே ஐசியூ வார்டுக்குள்ளே போய் உரிய இர்ஃபான் போன மாதிரி இல்லை, உரிய பாதுகாப்பு உபகரணங்களோடு போய் உதயநிதி உட்பட எல்லாருமே அங்கே நின்று ஆய்வு மேற்கொண்டு அந்த பாதிக்கப்பட்டவருடைய அம்மா கிட்டையும் அவருடைய மனைவியார்ட்டையும் நின்று பேசி கூடுதலாக நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம், நம்ம இருந்து அதை நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத உத்தரவாதத்தையும் கொடுத்துட்டு வர்றாங்க. இந்த ப்ரெஷரை கொடுக்கறதுக்காக சங்கங்கள் போராடுறது ஒன்று. ரெண்டாவது, ஊடகங்கள் அதில் பண்ணக்கூடிய ரோல். இந்த பிரச்சனைக்கு ஒரு 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 வேகம் கொடுக்குறோம், இந்த பிரச்சனையை பேசுகிறோம் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. இதை பேசணும், உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். நியூஸ் சிக்கிருச்சுடா, இன்னைக்கு வச்சு இதை உரிச்சிட வேண்டியதாண்டா, அந்த மென்டாலிட்டி தான் இதில் கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளும் ஊடகம் தான் நடத்துகிறோம். நம்ம வந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்தெல்லாம் கல் எரியல, என்ன நம்ம இருக்கிற கண்ணாடி குண்டு வேற, அவங்க இருக்கிற கண்ணாடி குண்டு வேற இல்லை. இப்போ என்னன்னா, நீங்கள் அந்த செய்தியை நம்ம கேரி ஓவர் பண்ணும்போது 24 வயசு பையன் டாக்டர் வந்து எதிர்த்து பேசிட்டாரு அதனால குத்திட்டாங்க அப்படின்னு ஒரு ஊடகம் செய்தி போடுது. இது மொட்டையாக பார்க்குற இன்னொரு விக்டிம் இன்னொருத்தருக்கு என்ன செய்தியை கடத்தோம்னா, நம்மளை இப்படி தானே இந்த டாக்டர் பண்ணான், அவனை நம்ம போய் இது பண்ணணும், அவங்கள நம்ம போய் இது பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையை நீங்கள் உருவாக்குறீங்க. மீடியாவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது. அதாவது அச்சு ஊடகத்துக்கு வந்து தலைப்பு வைக்கிறதுல ஒரு நெருக்கடி இருக்கு. என்ன நெருக்கடி அப்படின்னா, 10 வார்த்தைன்றது பெரிய தலைப்பு, 3-4 வார்த்தையில தலைப்பு வைக்கணும். அப்போ வந்து மருத்துவருக்கு கத்தி குத்து, இவ்வளோதான் டைட்டில் வைக்க முடியும். அடுத்து என்ன போடுவான், சப்டைட்டில் போட்டு தினமலர் ஃப்ரண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், தாயாருக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை, கேட்ட பொழுது உரிய பதில் தரவில்லை, உடனடியாக கத்தியால் குத்திய வாலிபர், இவ்வளோதான் நியூஸ் வரும். ஆனால் அதனுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்குறது அல்லது டீட்டெயில்ஸை பேசுறது ஊடகத்துடைய வேலை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. செய்தி ஊடகத்தில் இன்னும் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, கீழே வந்து ஸ்க்ரால் போய்கிட்டே இருக்கும், அதுக்கு மேலே வந்து புல்லட்டின் வரும். புல்லட்டின் எப்படின்னா, ஒரு 20 வார்த்தையில் நீங்கள் மொத்த நியூஸையும் சொல்லணும். அந்த 20 வார்த்தைக்குள்ளே நீங்கள் இவ்வளவு சாராம்சத்தையும் அடக்க முடியுமா? இந்த சமூக பிரச்சனையை பற்றி பேச முடியுமா? கத்தியை எடுத்த வாலிபருக்கு இருந்த மனநிலையை பற்றி பேச முடியுமா? மருத்துவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை பேச முடியுமா? பேச முடியாது. ஸ்க்ரால்லையுமே ஒன்றும் இல்லை, 50 வார்த்தைக்கு மேலே ஸ்க்ரால் போட முடியாது. அப்போ தனக்கு இருக்கக்கூடிய வார்த்தை நெருக்கடிகளின் காரணத்தை காட்டிக்கொண்டு
சில செய்திகளை வந்து அவசரமாக பிரசுரிப்பது அப்படின்றது தான் சிக்கலை உருவாக்குது. கூடுதலா பொலிட்டிக்கலா சில மூவ்ஸ் பண்றது அது ரொம்ப ஆபத்தா இருக்கு. இப்போ ஓவர் டைம் போட்டு எதிர்த்தரப்பு நிறுவனங்கள் வந்து டக்குன்னு அங்கே போய் நின்று அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸை எடுத்து கொடுக்குறேங்கிற பேரில் உண்மைக்கு மாறாக சில விஷயங்களை பேச வச்சு எடுத்து காணொளிகள் வெளியிடுறதையும் பார்க்க முடியுது. அப்படியான வேலைகள் வேறு ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்குது. அப்படியான செயல்களில் இருந்து நம்மளை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது தான் ஊடகத்துக்கு அறம் என்று நடுநிலையாளர்கள் வேஷம் போட்டு கூவக்கூடியவர்கள் இதை தான் கன்சிடர் பண்ணணும். ஓவர் டைம் போட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற சேனலில் அனுப்புகிறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது செய்தி அல்ல, அவர்களுக்கு தேவையானது விமர்சனம். இந்த விமர்சனம் எங்கே போய் வந்து நிற்கிதுன்னா தட்டையான பார்வை, கலைஞர்னு பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்குறது. இது எவ்வளவு பசலித்தனமான ஒரு விவாதமாக இருக்குது. கலைஞர்னு பேர் வைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எம்ஜிஆர்னு பேர் வச்சிருக்கு அதனால இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே பல மாடுகள் சுற்றி திரிகின்றன. அந்த மாடுகளின் காரணமா டெய்லி 10 ஸ்ப்ளெண்டர் கீழே விழுகுது, 10 டிவிஎஸ் எக்ஸல் கீழே விழுகுது, 10 யமஹா கீழே விழுகுது. ஒரு தோராயமா சொல்றேன். இதை விட அதிகமா கூட நடக்கலாம். அங்க இருக்கிற போலீஸ்கார்ட்ட கேட்டா தெரியும், இல்ல குறைவா கூட இருக்கலாம். டெய்லி ஒரு வண்டியாவது விழுகாம அந்த இடத்துல கடந்து போறது கிடையாது. அப்ப வந்து எம்ஜிஆர்னு பேர் வச்சதுனால இங்க மாடு மேயுதுன்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமான பேச்சு. அந்த அந்த நிலைமையில தான் கொண்டு வந்து இதை நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க. இப்போ உண்மையான ஆர்குமெண்ட் எங்கே போக வேண்டியது இருக்கு, எது பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் அதிமுக என்கிற ஒரு கட்சி தங்களுடைய அரசியலுக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் சுருக்கி பார்க்க தேவையில்லை. மாறா நீங்கள் பணியாளர்களை நியமிப்பதில் இந்த அரசு வந்து சுணக்கம் காட்டுகிறது. உடனடியாக கூடுதலாக அரசு ஊழியர்களை நியமிங்க, மருத்துவர்களை நியமிங்க, செவிலியர் போஸ்டிங்ஸை நிரப்புங்க, இது எல்லாத்தையும் செய்வது தான் இதற்கு உண்டான தீர்வுன்னு ப்ரொக்ரெசிவா பேசுனீங்கன்னா அதுல ஒரு மாற்றம் நடக்குது. பேச மாட்டேங்க. அந்த கோரிக்கைகள்லாம் உருவாக காரணகர்த்தாவே தலைவர் தானே. அப்படி பிரச்சனை இருக்கும்போது நம்ம வேற ஒரு தளத்திலாவது நிக்கணும். அதை விட்டுட்டு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து நின்றுக்கிட்டு கலைஞர்னு பேர் வச்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கறது, அது உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேணா பயன்படும். இப்ப டாக்டர்களுக்கான சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. ஒரு டாக்டருக்கு எப்படி எல்லாம் சேஃப்டி கொடுப்பது, அதை முதல்ல நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண முடியும்? இப்போ நீங்களோ நானோ சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பொறுப்புகளில் இருக்கிறவருமே ஒரு பாதிப்பு நடக்குது ஒரு அதிகாரிக்கு ஒரு நபருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு போலீஸில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு காயம் நடந்துருச்சு, உடனடியாக காவல்துறைக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னும் போது உடனே என்ன அடுத்த முடிவு எங்கே போய் நிற்கிறாங்கன்னா, காவலர்கள் அனைவருக்குமே வந்து கை துப்பாக்கிகளை இவர் சைலேந்திர பாபு தான் எல்லாரும் ரோந்து போகும்போது லோட் பண்ணிட்டு போங்க கண்ண அப்படின்னு பேசுறாங்க, சொல்றாரு. அதையும் நம்ம கண்டிச்சிருக்கோம். ஆமா, பாதுகாப்பு அப்படின்றது எப்படி? இப்ப ஒரு அரசு மருத்துவமனையில் இந்த சம்பவம் நடந்திருக்கு, மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க ஏர்போர்ட்ல வைக்கிற மாதிரி ஸ்கேனரி மிஷின் அதில் வச்சு நாளைக்கு மெட்டல்ஸ் பூராத்தையும் உள்ள அலௌடு இல்லைன்னு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா பேஷண்ட்டும் உள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பழங்களும் வெட்டுறது, காய்கறி நறுக்கி கொடுக்கறதுன்னு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போவோம், கத்தி எடுத்துகிட்டு போவோம், சின்னதாக ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், கீ செயினில் கூட மாட்டி வச்சுருப்போம், அதுக்கு தடை விதிப்பாங்க. இப்படி பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் அப்படிங்கிறதுக்கும் கூட அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த செக் போஸ்ட் மாதிரி ஒரு அவுட் போஸ்ட் கேட்குறாங்க. அவுட் போஸ்ட்னா என்ன? அவுட் போஸ்ட்னா அதாவது வெளியவே எல்லாவற்றையும் பரிசோதனை செய்து அனுப்புவதற்கு. அது சாத்தியமா? அரசு நிறுவனங்கள், அரசு இடம் அப்படிங்கிறது வந்து சாமானியர்கள் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே உள்ள வந்துட்டு போறதுக்கு உண்டான வசதிகளோடு தான் இருக்கணும். இது மாதிரியான மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிற பேரில் நம்ம ஒரு நிறுவனத்தை உருவாக்கும் போது அது வந்து எல்லா சாமானிய மக்களும் பயன்படுத்துவதற்கு உண்டான ஒரு பொருளாக தான் இருக்கணும். நாளைக்கு ஆர்டர் எப்படி மாறும்னா, அருணாக்குடியில் வந்து தாயத்து போட்டிருக்கு அதனால அது டிடெக்ட் பண்ணுது, கலட்டுங்க அப்படிம்பாங்க, கைலி கட்டிட்டு உள்ளே வரக்கூடாதும்பாங்க. அப்போ மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்களை பார்ப்பது போலவே சாமானிய மக்கள் அதையும் வெளியில் நின்று பார்க்கக்கூடிய இடத்தை நோக்கி தான் அது நகர்த்தும். அப்போ பாதுகாப்பு என்பது வேறு. அந்த பாதுகாப்பு குறித்து நம்ம என்ன வச்சிருக்கிறோம், டேபிளில் என்ன இருக்குது நம்மள்கிட்ட, அது குறித்து பேசுவதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் அந்த பாதுகாப்பு தான் மருத்துவர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது. டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சுன்னா 8 மணி நேரம் போய் ரெஸ்ட்டை போடுங்க, அடுத்தால கூப்பிடுங்க, இந்த வேலைகள் தான் பார்க்கணும். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணாமல் தட்டையாக பாதுகாப்பு வேணும், அதனால் ஒரு அவுட் போஸ்ட்டை வைங்க, எல்லாரையும் ஸ்கேன் பண்ணி உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து நடைமுறைக்கு யதார்த்தம் இல்லாதது. ஆமாம், இந்த பாதுகாப்பு அப்படின்றதுல இந்த மருத்துவர்களுடைய பணி பாதுகாப்பு நீங்கள் குறிப்பிட்டது போல் அவங்களுடைய வேலை நேரம், பேக்லாக் வேகன்சிஸ்லேருந்து காலி பணியிடங்களில் நிரப்புறதுலேருந்து எல்லாவற்றிலும் வந்து பெரிய சிக்கல் இருக்கிறத பல பேர் சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. பல இடங்களில் வந்து இப்போ இன்னொரு சிக்கல் என்ன வந்துடுது அப்படின்னா,
ஒரு இடத்த இப்போ மருத்துவத்துறைக்கு சொந்தமான பல நிறுவனங்கள் இருக்கிறது. இப்போ அந்த மாதிரி கீழ்ப்பாக்கத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது மனநலம் தொடர்பான சிக்கல் இருப்பவர்கள் எல்லாம் வைத்து வைத்தியம் செய்து அவர்களை வந்து கேர்டேக் பண்ணுற அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆர்டர் வருது. ஆர்டரில் பார்த்தா இதை வந்து ஒரு நான் ப்ராஃபிட் என்ஜிஓவுக்கு மாற்றி கொடுக்கலாம், அவங்க வந்து இதை பொறுப்பாக பார்த்துப்பாங்க, பட் அவங்க ப்ராஃபிட்டில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் வருது. மருத்துவர்கள் பார்த்துட்டு கொதிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆதரவு மருத்துவர்களே கொதிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நீ பாதுகாப்பு கொடு, நல்ல வசதிகளை கொடு, எல்லாருக்கும் ஒரு செவிலியரை கொடு அப்படின்னா அப்போ தனியார்கிட்ட கொடு அப்படின்ற டிமாண்டை இன்னொருத்தன் பின்னாடி இருந்து சொல்றதுக்கு தயாராக இருக்கிறான். அதுக்கு நம்ம ஸ்டேஜ் செட் பண்ணி விட்டுறக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. மருத்துவர்கள் தொடர்பான கோரிக்கைகள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமல்லாம் இல்லை. மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, இது எல்லாமே ஏற்கனவே கடந்த முறை போராட்டம் நடந்தபோது இவங்களே நேரில் போய் அட்ரஸ் பண்ண விஷயங்கள் தான். அதை சீர் செய்வதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத அந்த மருத்துவர்களோட உட்காந்து விவாதிங்க. இந்த மாதிரி ஒரு கொலை முயற்சி நடக்கும்போது தான் அவங்கள வந்து செக்ரட்டரியேட்டு கூப்பிட்டு ஆலோசனை செய்யணுன்றது இல்லை. அவங்கள முன்னாடியே ஒன்றும் இல்லை, அரசு மருத்துவர்களே வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேட்டு ஒரு கோரிக்கை இருக்கிறது அப்படின்னா அதை அந்த மருத்துவர் சங்கங்கள் எல்லாருலேருந்து ஒரு பிரதிநிதியை கூப்பிட்டு முன்னாடியே விவாதிங்க. இதை நடத்தணும். இதை செயல்படுத்துறதுல அரசுக்கு என்னென்ன சிக்கல் இருக்குப்பா, நீங்கள் இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை நம்ம சேர்ந்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணலான்றதை அவங்க எல்லாரோடும் சேர்ந்து ஆலோசனை நடத்தணும். அப்படி நடத்தும் போது அவங்க புரிஞ்சுப்பாங்க, இப்படிதான் நடக்குது போல. தட்டையா வெளியில இருந்து விமர்சனம் காசு இல்லப்பா அப்படிங்கிறது வந்து போற போக்குல சொல்லக்கூடிய நையாண்டி வார்த்தை. காசு இல்லைன்னு சொல்றது மட்டும் இல்ல, நான் வந்து வேற யாருக்கோ கொடுக்க வேண்டியதெல்லாம் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரியான பேச்சுக்கள் என்ன செஞ்சிரும்னா, சாமானியர்களுக்கும் மருத்துவர்களுக்கும், சாமானியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும், சாமானியர்களுக்கும் ஈபியில வேலை பார்க்குறவங்களுக்கும் சண்டை முட்டி விட்டுரும். இது ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா பீரியட்ல நடந்துச்சு. ஜெயலலிதா பீரியட்ல நீங்க வந்து பஸ்ல ஏறினீங்கனாலே அங்க இருக்கிற கண்டக்டரையும் டிரைவரையும் பார்த்து அவ்வளவு பேர் வெறியில் இருப்பான். டேய் நீலாம் கவர்மெண்ட், எங்க அம்மா கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க அப்படின்னா கண்டக்டருக்கும் இவங்களுக்கும் சண்டை. நீலாம் கவர்மெண்ட் வேலை, உனக்கு என்ன நல்ல சம்பாத்தியம், அந்த பே கமிஷன் இந்த பே கமிஷன் கோரிக்கை வைக்கிறது இதுன்னு. அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க. எல்லா வேலைக்கும் அதுக்குரிய ஊதியத்தை கொடுக்கணுன்றது தான். அப்போ துப்புரவு பணியாளர்கள் கோரிக்கையை பேச மாட்டீங்களான்னா அதைத்தான் நம்ம காலங்காலமாக பேசிகிட்டு இருக்கோம். எல்லா வேலைக்கும் அதுக்குரிய ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதை பற்றிய புரிதலையும் நம்ம பேசாமல் கடந்து போயிட முடியாது. அப்போ இந்த அரசுக்கும் மற்ற அரசுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த அரசு தனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து இந்த உரையாடல்களை தொடர்ந்து அவங்களோட நிகழ்த்தினா மட்டும்தான் இந்த சண்டை உருவாகாமல் இருக்கும். இல்லைன்னா மருத்துவர்கள் போராட்டம் பண்ணும்போது இல்லை இந்த சண்டையை தான் அரசு விரும்புதான்ற கேள்வி வந்துடும். ஆமாம், இல்லை இப்போ குறிப்பாக சொல்ல போனால் அரசு ஊழியர்களை பொறுத்தவரையில் அவங்க எல்லா டைமுமே ஃபேவரட் வந்து டிஎம்கேக்கு தான். அரசு தரப்பு வந்து காலங்காலமாக வந்து போஸ்டல் ஓட்டுகளை நீங்கள் என்னன்னா அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். சரி ரைட்டு, ஜெயலலிதா இருந்த வரைக்குமே சரி, இப்போ எடப்பாடிக்குமே சரி, லாஸ்ட் டைமில் வரைக்கும் போன எலெக்ஷனில் மட்டும்தான் கொஞ்சம் மாற்றம் இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது க்ளீனாக வந்து டிஎம்கேக்கு வந்து விழுந்துரும். போஸ்டல் ஓட்டு எண்ணும் போதே அது தெரிஞ்சு போயிடும். இது வந்து காலங்காலமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டிஎம்கே மெஜாரிட்டி இருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த விஷயத்திலிருந்து அரசு ஊழியர்கள் தங்களுடைய கவனங்களை சிதறாங்க. அவங்களுக்கு வந்து அவர்களுடைய கோரிக்கை முன்வைக்கிறது, அதுக்கான ஸ்டேஜ் கிடைக்கல, அதுக்கான சரியான ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிறது. ஒரு நல்வாய்ப்பு திமுகவுக்கு என்ன இருக்குன்னா, அஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டியா அது ஒரு இடத்துல போய் அங்கே சேரலை. அது அதிமுகவுக்கு மித்த கட்சிகளுக்குன்னு பிரிகிறதால ஒரு இடத்துல அது போய் சேராமல் இருக்குது. ஆனால் அப்படி ஒரு நெருக்கடியும் நம்மளுக்கு வருவதன் மூலமாக அது சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம்ங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். இப்போ இந்திரா சொல்லும் போல ஒரு கண்டக்டர் வந்து பயணிகள்கிட்ட நடந்து கொள்ளும் விதமும், ஒரு காவல்துறை அதிகாரி மக்கள்கிட்ட நடந்து கொள்ளும் விதமும், ஒரு மருத்துவர் சாமானிய மக்களிடம் நோயாளிகளிடம் நடந்து கொள்ளும் விதமும் இந்த அரசோடு தொடர்பு படுத்தப்பட்டது. இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனாலே இப்படித்தான்ப்பா, இந்த வாத்தியார் இந்த ஆள் ரொம்ப பேசுவான்ப்பா, இந்த இவர் ஐயோ இந்த திமுக ஆட்சியில் இந்த போலீஸ்காரர் இப்படி தான் பேசுவாங்க. போலீஸ்காரர் ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே அப்படி பேச மாட்டாங்க. அப்போ இது அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை உருவாக்கி தரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் அது உருவாக்கி வைக்குது. அப்போ உரையாடல் என்பது அவர்களோடு நடத்தப்படணும். அப்போதான் இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து சுமூகமாக எடுத்துட்டு வர முடியும். இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்கு, இதை நீங்க 2 பேர் உட்கார்ந்துலாம் இதை சொல்லி எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அரசு தரப்பு சொல்லுவதும் எங்களுக்கு தெரியும். இது மாதிரி அரசு ஊழியர்களே புலம்பி அவங்களும் கேட்டு அவங்க ஏடிஎம்கே பீரியட்ல காலங்காலமா அவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி எல்லாத்தையும் அவங்க ஒப்பிச்சவங்க தான். அதனால அந்த அரசு எப்படி இயங்கும், கலைஞர் இருக்கும்போது எப்படி இருக்கும், ஜெயலலிதா இருக்கும்போது எப்படி இருக்குங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தெரியாம ஒன்னும் யாரும் அறிக்கை விடல, யாரும் பேச. ஆமா, இப்ப தங்கம் தென்னரசு அமைச்சர் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வடிக்கக்கூடிய முதலக்கண்ணீரை பார்த்து முதலையே தோத்து போகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு ஏடிஎம்கே வந்து
ஒரு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமான அரசு உங்களுக்குலாம் மிரண்டுவீங்க, விரட்டி கைது பண்ண அரசு அது. எத்தனை பேர் தூக்கு போட்டு சத்தாங்க தெரியுமா? ஐயோ, கொடுமை. அது அந்த மாதிரியான அவலங்களை எல்லாம் அரசு ஊழியர்களுக்கு நிகழ்த்திய ஒரு பேட்டர்ன் இருக்கும்போது அதை அப்படியே இங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரியான சிக்கலான நடவடிக்கைகள் இல்லாம இருந்தாலும் அரசு ஊழியர்களுக்கு என்ன கோரிக்கை இங்க வரும்னா, உங்கள்கிட்ட தானே நான் கேட்க முடியும், நீங்க தானே எனக்கு இதை பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற இன்னொரு கோரிக்கையோடு தான் அவங்க இங்க வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு அடிப்படையிலேயே எதிராக இருக்கு அதிமுக. நீங்க அடிப்படையில் ஆதரவானவர், ஆனா நலத்திட்ட உதவிகள் செய்வதில் கூடுதலாக நீங்க மட்டும்தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும், நாங்க அவங்க இருக்கும்போது கேட்க முடியாதுன்னு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, எப்படி ஒவ்வொரு ஏரியாவையும் பாக்கெட் பண்ணி வெற்றிக்காக தேர்தல் கணக்குகளை நாம செலவிடுறோமோ அதுபோல அரசு ஊழியர்கள் பெரிய வாக்கு வங்கி. அப்புறம் வாக்கு வங்கியை ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஒரு சிலர் என்ன நினைச்சுறாங்க, அரசு ஊழியர்கள் அது என்னங்க ஒரு 3% அப்படின்னு நினைச்சுறாங்க. நாமளே பேசியிருக்கோம். ஆமா, இந்த 3% தான் கவர்மெண்டோட மார்க்கெட்டிங் ஏஜென்சி. ஒரு வாத்தியார் நினைச்சாரு அப்படின்னா ஒரு சமுதாயத்துல எவ்வளவோ பேரை ஒரு கட்சியை நோக்கி திருப்ப முடியும். அப்படி திருப்பி இருக்கிறாங்க. தமிழ் சமூகம் காலங்காலமா தமிழ் வாத்தியாரையும் வரலாற்று ஆசிரியர்களையும் கொண்டாடுவதற்கு காரணம் இல்லாம இல்லை. அதற்கு திமுக அந்த 2 தரப்புக்கு எந்த அளவுக்கு உரையாடலை தொடர்ந்து இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அந்த வரலாற்றுக்குள்ளலாம் போக வேண்டாம். ரொம்ப சிம்பிளா இபி ஆபீஸுக்கு போவோம். இபி ஆபீஸ்ல போய் என்னங்க இவ்வளவு பில்லு வந்திருக்கு பெண்ண அப்படின்னு அவர் கோவப்படுவார். ஏன் கோவப்படுவார் அப்படின்னா, அவர் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு முந்தின நாள் போராட்டம் உட்கார்ந்துருப்பாரு. அது மட்டும் இல்ல பல பிரச்சனைகளுக்குரிய போராட்டத்தை, அவங்களுடைய நலவாரியம் தொடர்பான போராட்டத்தை நடத்திட்டு உட்கார்ந்துருப்பாரு. அரசு செவிசாய்த்திருக்காது. அந்த கோவத்தை அவர் எங்க காட்டுவாரு, நாளைக்கு பில்லை நீட்டி என்னங்க இதுல பிரச்சனை அப்படின்னு கேட்கிற அந்த மக்கள்கிட்ட காட்டுவாரு, வேணும்னே காட்டுவாரு. அப்ப என்ன நடக்கும், மக்கள்கிட்ட என்ன இப்படி எரிஞ்சு விழுகிறாங்க, இந்த கவர்மெண்ட் ஒண்ணுமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அது திருப்பிடும். அப்ப இந்த தரப்பை சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்றது மார்க்கெட்டிங்கா மட்டும் இல்லை, உங்களுக்கான எவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு தளத்தை இது உருவாக்கிட்டு இருக்கு. 3% சொல்லி சுருக்குறாங்க. அந்த 3%ஓட தொடர்புடைய குடும்பங்கள், அவர்களிடமிருந்து நலன் பெறுபவர்கள், அவர்கள் வீட்டில் வேலை பார்ப்பவர்கள் இப்படின்னு ஒரு கணக்கு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 12% ஓட்டு இதற்குள்ள அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு டீச்சருக்கும் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கங்க. ஆமா, அதுவே பிரதான நம்பர் இல்லை. ஆமா, அப்படி நம்ம எல்லா விஷயங்களையும் அணுக வேண்டிய பொறுப்பும் கடமையும் இதுல கூடுதலாக முக்கியத்துவம் இருக்கிறது. இப்போ என்னதான் மருத்துவர்கள் தரப்பு இருக்கக்கூடிய சிக்கல்களை சொன்னாலும் கூட கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லி தான் ஆகணும். பி கைண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான பொறுப்புகளுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு பாலபாடமாக இருக்கணும், அடிப்படை பண்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் முன்கள பணியாளர்கள், இப்போ காவல்துறையினரும் சரி, மருத்துவர்களும் சரி, செவிலியர்களும் சரி, நம்மளை போன்ற எங்களை மாதிரி மருத்துவம் பற்றி தெரியாமல், உடம்புல என்ன பிரச்சனைன்னு தெரியாமல், கண்ணீரோடையும் வேதனையோடையும் உங்களை நம்பி வர்றோம். அப்படின்றப்ப நீங்கள் எங்களை பார்த்து அன்பாக அரவணைப்பாக எடுத்தறிஞ்சு பேசாமல் தன்மையாக பேசினா மட்டும்தான் எங்களுக்கு பாதி நோய் குணமாகுங்கிற பேசிக்கான நம்பிக்கையில் ஒரு சாமானியம் வருவான். ரைட், அவனோட இயல்பான எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்கும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன் அதை செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க அதுக்கு பெரிய அளவில் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்காகவே அவங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மேனேஜர்னு டேபிளில் ஒரு ஆளை வச்சுக்கிறாங்க, தனியாக அவங்களுக்கு ஒரு நர்ஸ் போட்டுக்கிறாங்க. இப்போ இந்திரா சொல்ற மாதிரி அப்பாவை அட்மிட் பண்ணாங்கன்னா அப்பாவை மட்டுமே கேர்டேக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் நர்ஸ் போட்டுக்கிறாங்க, அவங்க மெயின்டெனன்ஸுக்குன்னு தனியாக செலவு போட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கான வாய்ப்புகள் இங்கே நீங்கள் பண்ண போகிறது இல்லைன்னா கூட பேசக்கூடிய நபர்கள் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு தன்மை இருந்தால் மட்டும்தான் அரசு நிறுவனங்கள் மீதான மதிப்பும் அக்கறையும் கூடுதலாக வரும். அப்படி வரும்போது தான் அரசுக்கு நல்ல பேர். அதுக்கு பிறகு தான் அரசு ஓகே நம்மளுடைய நிறுவனங்கள் நம்ம நல்லா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த நல்ல முயற்சிகளையும் மேற்கொண்டு எடுத்து செய்ய முடியும். அப்படியான வாய்ப்பை நம்மகிட்டையும் இருக்குது, அந்த பொறுப்புங்கிறத உணரணும். இன்னொன்று, பணிச்சுமை அதிகமாக இருக்கிறது என்பதே இன்னொருத்தர் மேலே எரிஞ்சு விழுகிற உரிமையை நமக்கு கொடுத்துடல. ஆமாம், பணிச்சுமையின் காரணமாக ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஆத்திரத்தை காட்டுவது அப்படின்னு முடிவெடுத்துட்டா, ஒரு மருத்துவமனையில துப்புரவு பணியாளர் மட்டும்தான் அதீத கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு உரியவர். அவர் பார்க்குற வேலைக்கும் அவர் வாங்குற சம்பளத்துக்கும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கும் எவ்வளவு நெருக்கடியை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். 7000 ரூபாங்க ஒரு கான்ட்ராக்டில் வேலை பார்க்குற ஒருத்தருக்கு. அந்த 7000 ரூபாயை 2 தவணையாக பிரித்து கொடுத்து கைச்செலவு கூட பத்தாத அளவுக்கு அவர்களை போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. 15000 எவ்வளோ, 7000 15,000 ஒரு சம்பளமா, மாதத்தில் 30 நாள் விடுமுறை இல்லாமல் கூட்டி பெருக்கி அந்த மருத்துவமனையை சுத்தமாக வச்சுருக்கிறாங்க. அவங்க கோவப்பட ஆரம்பிச்சாருன்னா மருத்துவமனையில் எந்த மருத்துவரும் வேலை, அதுக்கு தான் ரூட் கான்ட்ராக்ட் லேபரா வச்சுக்கிறது. கோவப்பட்டா டக்குன்னு தூக்கி அவன் யார்கிட்ட கான்ட்ராக்டர்கிட்ட கோவப்படுவான், கோவப்பட்டா தூக்கிட்டு அடுத்தால போட்டுக்கிறது. இப்படியான சிக்கல்களை உருவாக்குறது பெரிய பிரச்சனை. இப்ப இந்திரா குறிப்பிடும்போது ஒரு இடம் சொல்றாருல, இங்கிருந்து நீ எடுத்தறிகிறதுக்கு உண்டான வாய்ப்பு உனக்கு இருக்க பணிச்சுமை கொடுக்குது அப்படின்னு ஒரு லாஜிக் உனக்கு வச்சேன்னா, இந்த 24 வயசு பையனுக்கும் அந்த லாஜிக் பொருந்திடும்.
அது தப்பாயிடும். ஆமா, அது சரி அல்ல அப்படின்னு அங்க நம்ம ஆர்கியூ பண்ணும்போது இதுவும் சரியல்ல. தன்னுடைய தாய்க்கு இப்படி நடந்திருக்குங்கிற இயலாமையும் ஆற்றாமையும் கோபமும் தன்னை பொருளெடுக்க வைத்திருக்கிறது அப்படின்னு அந்த பையன் நம்புறான்னா, அது சரின்னு சொல்றான்னா, அந்த சரி வந்து உங்க சரிக்கு பொருந்துமா? இப்ப ரஞ்சித் சொன்னது சரியாயிரும்ல, தெரியாம செஞ்சிடறாங்க சாமி. எந்த ரஞ்சித்? இந்த ரஞ்சித்துங்க, கவுந்தம்பாளையம். ஓ, ஏங்க நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இல்ல, அவங்க சொல்றாங்க தெரியாம செஞ்சுறாங்க, பாசத்துல செஞ்சிடறாங்க சாமி, அந்த மாதிரி ஆயிராதா? அப்ப அதுக்கெல்லாம் வழிவகுத்து விடக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு லாஜிக்கையும் இன்னொரு இடத்துல இன்னொரு லாஜிக்கையும் அப்ளை பண்ண முடியாது. அப்போ இரண்டு தரப்பிலுமே சரி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. இதில் கூடுதலாக இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே நிறைய கேம்ஸ் வருதுங்க. அந்த கேம்ஸ்லாம் எப்படி காட்டுதுன்னா, ஏதோ ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் அடைஞ்சிருக்கு, இவர் வந்து ஒரு கத்தியோட அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பார். தப்பான ஒரு பிளாக்கை கிளிக் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த மான்ஸ்டர் வந்து இவரை கடிச்சு தின்றும். அந்த கரெக்டான பிளாக் ஓப்பன் பண்ணிட்டாருன்னா இவர் வந்து அந்த மான்ஸ்டரை குத்தி கொல்லுவார். இதெல்லாம் கிட்ஸ் கேம்ஸ். ஏன்டா நாங்க விளையாடும் போதெல்லாம் தலையில செங்கலை தட்ட சொல்லி அதுல இருந்து ஒரு காளானை கொடுத்து கோழி மேல இருந்து அப்படியே முட்டை விடும், கூடையை வச்சுக்கிட்டு இப்படியே பிடிக்கணும். எவ்வளவு அழகான வாழ்க்கை வாழ்ந்தோம். அப்புறம் ஒரு பந்து மேல இருந்து இப்படி கீழே வரும், அந்த பந்து தரையில படாம அப்படியே தாக்காட்டி மேல தட்டிக்கிட்டே இருக்கணும். எங்களுடைய அதிகபட்ச வன்முறையே புறா பறக்கும் போது சுடுறதுக்கு ஒரு துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க. அதுதான்டா ஒட்டுமொத்த வரலாறு. எங்களுக்கு வன்முறையா மெட்டாமங்கிஸ்ல வீடியோ போட்டிருப்பாரு, டெட்ரான்னு ஒரு கேம், செங்கல்லாம் இறங்கும், அந்த செங்கல்ல கரெக்டா அடுக்கணும். இது மனுஷனா வச்சிருக்கிற கேம்ஸ். கத்தி எடுத்து குத்துறது, கடிச்சு திங்கிறது, இப்படியான கேம்ஸ் எல்லாம் உளவியலை சிதைக்குது. 30 வயசுல என்னடா பூமர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனா ரிசல்ட் வந்து வேற ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கு. அதன் அடிப்படையில இருந்து தான் பேசுறோம். இது எல்லாம் இந்த இதுல தாக்கம் செலுத்தலன்னு யாராவது நம்புனீங்க அப்படின்னா தாராளமா அந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி உங்க குழந்தைகள்கிட்ட கொடுங்க. 30 வயசு வரும்போது அந்த குழந்தை உங்களை என்ன டீல் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கேம் எல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷன் ஈஸியா விளையாடுறாங்க, அதுல தான் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நம்பி அதை விளையாட விட்டா கூட கேர் டேக்கிங்கான ஸ்பேஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்களா? வெவ்வேறு வெளிநாடுகள்லாம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. இதை விட வயலண்டான கேம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு சைல்டை டீனேஜுக்கு முன்னாடி வரைக்கும் கேர்டேக் பண்ணுறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸை அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸு கட்டாயப்படுத்துகிறாங்க. அது இருக்கணும்னு சொல்லி மெடிக்கல் ரீதியாகவும் சரி, சைக்காலஜிக்கலாகவும் சரி அந்த அரசு அதை ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு லைன் வச்சு அது ஒர்க் பண்ணுறாங்க, அதை ஸ்டடி பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சிச்சுவேஷன்ஸ் மாறிடுச்சு. இப்போ முந்தி நம்ம இப்போ மேக்ஸ் பெயின் விளையாண்டது இல்லையா, ஒய்சிட்டியில் சுட்டது இல்லையா அப்படின்லாம் சிலர் கேட்கலாம். ஒய்சிட்டி கேமை நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் வச்சு அப்பா அம்மா கண்ணு முன்னாடி நாள் முழுக்க விளையாண்டுருப்பீங்க? யாரும் அப்படி விளையாட முடியாது. வீட்டுக்கு தெரியாமல் 5 ரூபாயை திருடிட்டு போய் கேம் சென்டரில் கொடுத்து அங்கே போய் உட்காந்து விளையாண்டுட்டு வரணும். வீட்டுக்கு வந்தால் எங்கே போயிட்டு வந்தேன்னா இல்லை ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு கதை சொன்னோம். அப்போ ஒரு பயம் இருக்குது. இந்த மாதிரியான விளையாட்டுக்களை விளையாடுறோம், WWEலாம் வீட்டில் போடவே விட மாட்டாங்க. ஏன் போட விட மாட்டாங்க? வன்முறை மனநிலை மனதுக்குள்ளே ஊக்குவிக்கப்பட்டு விடக்கூடாது. நாளைக்கு ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனைனா இவன் இதே மாதிரி 4 பேரை தூக்கி போடுறேன்னு சொல்லி நிற்பானே அப்படின்ற அந்த மனநிலை வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட். இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் வந்துட்டதுனால இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது நீங்கிருச்சு. அப்போ இந்த வயலன்ஸ் வந்து நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்குது. அவன் வீட்டில் வந்து வெங்காயம் வெட்டுறதுக்கு வச்சிருக்கிற கத்தியை எடுத்துட்டு வர்றது வரைக்கும் இது நீண்டு இருக்கு. எனக்கு அது இன்னும் பயமா இருக்குங்க. இப்போ கத்தியை எடுத்துடலாம் குத்துறதுக்கு, இப்படி எடுத்து இப்படி குத்துறதுன்றது அந்த நேரத்து பதற்றம். ஆனால் அதை எடுத்துட்டு பஸ்ஸில் ஏறி 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இறங்கி மருத்துவமனைக்குள்ளே போய் அவர்கிட்ட பேசிட்டு குத்துறாங்க அப்படின்னா அந்த அதுக்கு எப்படி மனசு ஒத்துழைக்குது அப்படின்றது தான் இன்னும் ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிற பையன், 24 வயசு. என்னதான் ஃபேமிலி பேக்ரவுண்டை காரணம் சொன்னாலும் பெயின் இருக்குன்னு சொன்னா கூட இன்னொரு உயிரை குத்தி எடுக்கும்போது அது எப்படி நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு அவனுக்கு அப்படிங்கிறது இன்னும் எனக்கு புரியல. மேபி உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்க கூட கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரல. இப்போ ஒரு ஏதோ ஒரு உயிரோட இருக்கிற ஒரு பிராய்லர் கோழியை வந்து அறுத்து கொள்றது அப்படிங்கிறது வந்து வேற, அறுத்துட்டோம் கொன்னுட்டோம் அப்படிங்கிறது வேற. சதக்குன்னு அந்த கோழியை குத்துறதுக்கான எண்ணமோ அப்படி ஒரு விஷுவலே நம்மளால யோசிக்க முடியல. அவன் எப்படி யோசிக்கிறான்? அது எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த கோவில்ல சாமி ஆடுவாங்க. ரொம்ப எக்ஸாஜரேட்டா சாமி ஆடும்போது அந்த கோழியை கழுத்தை கடிப்பாங்க. அதுவே மற்ற எல்லாருக்கும் எல்லாரும் போய் அப்படி கடிக்க மாட்டாங்க இல்லையா? அது அவன் அப்நார்மலா இருந்தா அதை செஞ்சான். நீ அப்நார்மலா இருக்கியா? அது எல்லாமே தான் கேள்வியா மாறுது. அந்த சமூகம் அந்த இளைஞனை அப்நார்மல் பண்ணுதா அப்படிங்கிற கேள்வியோடு தான் இந்த உரையாடலும் முடியணும்னு. இது வந்து அவரை ஓரம் கட்டுறதுக்காக நம்ம பேசுறோம், அவரை கார்னர் பண்றதுக்காக பேசுறோம்னு இல்லை. அவரை மாதிரி எத்தனையோ இளைஞர்கள் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்கிறாங்க. அது அவங்கள குற்றவாளிகளாக மாற்றி கொண்டிருக்கிறது. அது ரொம்ப பெரிய ஆபத்து.
என்ன கவர்மெண்ட்டை காப்பாத்துறதுக்கு அதெல்லாம் பேசுறியா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உட்காரலாம். அப்படி வந்தா கூட பரவாயில்ல, குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு பேசுறியான்னு கேட்பாங்க. ரெண்டையும் கேட்பாங்க. அது என்ன கேள்வினா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அப்படிங்கிறது வந்து அந்த கொலைகாரருக்காக பேசின கொலை இல்ல, அவன் பட்டாக்கத்தி எடுத்தது எங்க போய் செஞ்சது அந்த இது இல்ல. இவன் வெங்காயம் வெட்ட தக்காளி வெட்ட வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு வர்றான் ஒரு பையன். அவன் 24 வயசு பையன், எந்த பின்புலமும் கிடையாது. அவன் ஆட்டோல வந்து படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு ஏரியால போய் கத்தி வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கூட கிடையாது. அது வந்து ஆதாயத்திற்காகவோ அல்லது வந்து பெருமிதத்திற்காகவோ செய்யப்படுகின்ற தாக்குதல் அல்ல. இது அதை விட மோசமாக என்ன உருவாகுது அப்படின்னா, இயல்பா அன்றாட நம்ம சந்திக்கின்ற சிக்கல்கள் வரக்கூடிய முரண்பாட்டை தீர்ப்பதற்கு கத்தி தீர்வா மாறுது அப்படின்னா அது சமூக பொறுப்பு அதுல இருக்கு. நம்ம அதுல பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இதை கவர்மெண்ட் என்ன திருத்தணும் அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லலாம், நாளைக்கு எல்லா கத்தியும் தடை பண்ணிடலாம், எங்க தமிழ்நாட்டுல கத்தியே வேண்டாம், பழத்தை கடிச்சு சாப்பிடுங்க. இப்ப மருத்துவர்கள் மனநில இருந்து யோசிச்சா, நாளைக்கு தன்னோட பேஷண்டோட அட்டெண்டரா வர்ற எல்லாரையும் சந்தேகம் கொண்டு பாருங்க. பேஷண்ட் கிட்ட பூரா பயந்து நடுங்கி நிக்கணும். இப்போது சர்ஜரியில் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா கூட அது மெடிக்கல் இஷ்யூவாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருமோன்ற பதட்டமும் பயமும் வர ஆரம்பிக்குது. ரவுடிகளும் கிரிமினல்களும் தங்களுடைய போட்டியாளர்களுக்கு பயப்படுறதுங்கிறது வேற. இந்த மாதிரி சாமானியர்கள் மீதான பயம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அந்த சமூகத்தில் சமூகமாகவே நம்மளாம் இயங்க முடியாது. நாளைக்கு எனக்கு இன்னொருத்தரை பார்த்து வர்ற பயமும் என்னையை பார்த்து இன்னொருத்தருக்கு வர்ற பயமுங்கிறது நார்மலைஸ் ஆகவே கூடாது. பயத்தால் எந்த ஒரு சமூகமும் அடுத்த கட்டத்துக்கு வளரவே வளராது. அந்த கூடுதல் பொறுப்போடு இந்த காணொலியவும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறோம். இன்னொன்று, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரசு மருத்துவமனைகள் மக்களும் புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு இப்போ பேஷண்ட்ட கனிவாக நடந்துக்கணும் டாக்டர். அதே நேரத்தில் பேஷண்ட்டும் கூட அரசு மருத்துவமனைக்கு போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிதானத்தையும் பொறுமையையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட முயற்சி செய்யணும். ரெண்டுமே ரிவால்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது நிதானம் நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லாம விட்டா நல்லா இருக்காது. அரசு மருத்துவமனைகளுடைய பங்களிப்பு இருக்குல்ல, அதனுடைய தேவை இருக்குல்ல, அதனுடைய தன்மையை விட்டு கொடுக்கவே முடியாது. அது பல பேருடைய வாழ்வாதார பிரச்சனையிலிருந்து பல்வேறுடைய வாழ்க்கையவும் அது தீர்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனங்களுக்கு இந்த மாதிரியான கெட்ட பேர்களை உருவாக்குறது, அதை திட்டமிட்டு பரப்புறது, அரசு மருத்துவமனைனாலே இப்படித்தான் அப்படின்னு ப்ரொபகேண்டா பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கல்களும் இதோடு பிரதானப்படுகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மூத்த பத்திரிகையாளர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அடைஞ்சிட்டு அவரே சொல்கிறாரு, ஏன் நம்ம மக்கள் அரசு மருத்துவமனையை ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் ஃப்ரீயாக இருக்குது, அவங்க எப்போ வேணாலும் போய் பார்த்து அவங்கள்ட்ட பேச முடியும், ஒரு சின்ன கூட்டம் இருக்கும் ப்ரைவேட்டை விட, ஆனாலும் வெளியில் நீங்கள் வெயிட் பண்ணுற அரை மணி நேரம் இங்கே 1 மணி நேரமாக இருக்குமே தவிர சிகிச்சைகள் உயர்தரமாக இருக்குது, நல்லாவே பண்ண முடியும்னு சொல்லி தன்னுடைய சர்ஜரியை முடிச்சுட்டு இப்போ எல்லா ஊடகங்கள்லையும் சகஜமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் தான் அனுபவிக்கிற ஒன்றை சொல்கிறாரு. இப்படி இருக்குது மருத்துவ கட்டமைப்பு தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக திராவிட அரசுகளில் மிக ஷார்ப்பாக வளர்ந்து நிற்கிது. மித்த குஜராத் மாதிரியான, உத்தரப்பிரதேஷ் மாதிரியான, ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்கள்ல எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸே இருக்காது. கொரோனா மாதிரியான நேரத்துலலாம் பிணங்கள் அப்படியே இருந்தாலும் ஆக்சிஜன் இருக்காது. அதை யாரோ ஒரு டாக்டர் வெளியிருந்து கொண்டு வந்தாருன்னா அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இப்படி அரசே அப்படி மோசமா இருக்கு. ஆனா இங்க மாறா எந்த அரசா இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகளை ப்ராப்பரா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு தட்டையான பார்வையோடு இதை அணுகாமல் சமூக பொறுப்போடு அணுகி இந்த விஷயத்தை கையாளுவது தான் ரொம்ப முக்கியம். உண்மையில் இதில் தீர்வு காண விரும்பினால் சமூக பிரச்சனையா கருதி இதை பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா அல்லது உரையாடினாங்கன்னா இதை தீர்வு நோக்கி நகர்த்தலாம். மாறா இதை ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆட்சியை விமர்சிப்பதற்கான பிரச்சனையாக கருதினால் இந்த சிக்கல் தீராது. நாளை நீங்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது இதைவிட கோரமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அப்போது இது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் அப்படின்னு மற்றவர்கள் விமர்சிக்கிற இடத்துல நிற்பீங்க. அந்த இடத்த நம்ம உருவாக்கி தர வேண்டாம். எதிர்க்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. ஆனா இவர்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். நன்றி.